Welcome to Just Learn. God has a plan. Trust it, live it, and enjoy it. Today we are going to learn 12th Standard English Unit 2 Supplementary Reader, Life of Pi, written by YANN MARTAL. Before we move on to this video, those who have not yet subscribed Just Learn channel, subscribe and press the bell icon for the regular notification of my upcoming videos. Let's learn about the author YANN MARTAL. YANN MARTAL was born in Spain to French-Canadian parents. Martal's father worked as a diplomat and the family moved to Costa Rica, France, Mexico, and Canada during Martal's childhood. He grew up speaking both French and English. Martal studied philosophy at Trent University in Ontario and later spent a year in India visiting religious sisters and zoos. His first 3 books received little critical or popular attention, but with the publications of Life of Pi in 2001, Martal became internationally famous and he was awarded the Man Booker Prize in 2002. YANN MARTAL 1963 ஸ்பெயினில் பிறந்தார். இவரோட பேரண்ட்ஸ் பிரான்ஸ் மற்றும் கனடாவோட சிட்டிசன்ஸ். இவருடைய தந்தை வெளியுறவுத்துறை அதிகாரியாக பணியாற்றினார். கோஸ்டரிக்கா, பிரான்ஸ், மெக்சிகோ மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு யான் மார்டலோட சின்ன வயசுலேருந்தே இவரோட தந்தையோட வேலையில் இடம் மாற்றம் பெற்று இந்த ஊர்லெல்லாம் வாழ்ந்து வந்திருக்காங்க. யான் மார்டல் பிரெஞ்சு மற்றும் இங்கிலீஷ் மொழியை கற்று வளர்ந்தார். ஆன்ட்ரியோ ட்ரெண்ட் பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் தத்துவம் பயின்றார். இவர் படிப்பு முடித்ததும் இந்தியாவுக்கு வந்து 1 வருஷம் இங்கேயே இருந்து மத சம்பந்தமுள்ள சகோதரிகளையும் விலங்கியல் பூங்காவிலும் கழித்தார். இவரோட முதல் 3 புத்தகங்கள் மிக பிரபலமாச்சு. ஆனால் 2001ஆம் ஆண்டு இவர் வெளியிட்ட லைஃப் ஆஃப் பை என்ற புத்தகம் உலக அளவில் புகழ்பெற்று மேன் புக்கர் என்ற பரிசை 2002 பெற்று தந்திருக்கிறது. இந்த என்டையர் ஸ்டோரியோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் பார்க்கர் என்ற புலியோட 227 நாட்கள் இந்த கதையோட கதாநாயகன் பை என்கிற பிசைன் மாலிட்டர் பட்டேல் தன்னந்தனியாக பசிபிக் கடலில் மகா சமுத்திரத்தில் வாழ்ந்திருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 16 years old boy Pi Patel grows up in the South Indian city of Pondicherry along with his parents and his brother Ravi, where his father runs the zoo. At his early age, Pi was a Hindu boy. Later, he also adopted Christianity and Islam and considered himself a pious devotee to all the 3 religions. 16 வயசுள்ள பை பட்டேல் சவுத் இந்தியாவில் இருக்கிற பாண்டிச்சேரியில் அவரோட பெற்றோர் மற்றும் சகோதரர் கூட வாழ்ந்து வந்தார். அங்கே இருக்கிற ஒரு ஜூவில் தான் பை பட்டேலோட அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தார். பை பட்டேல் ஒரு ஹிந்து பையனாக பிறந்திருந்தாலும் பின்னர் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாம் மதத்தை பின்பற்றி 3 தெய்வத்தோட ஒரு மகா பக்தனாக மாறிட்டார். An unexplained event causes the Simpson to sink and Pi is the only human to make it onto the lifeboat and survive. Along with Pi, the lifeboat contains a hyena, a zebra, orangus and orangutan and Richard Parker the tiger. சொல்ல முடியாத அளவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு தான் சிம்சன் போட் கடலில் மூழ்கி போன ஒரு சம்பவம். இந்த இக்கட்டான சூழ்நிலை ஒரு லைஃப் போட்டை உருவாக்கி அங்கே உயிர் வாழும் ஒரே மனிதர் நம்ம பை பட்டேல் மட்டும்தான். பை கூட அந்த லைஃப் போட்டில் ஒரு ஹைனா, ஒரு வரிகுதிரை, ஆரஞ்சூஸ், ஆரங்குட்டன் மற்றும் நம்ம ஹீரோ ரிச்சர்ட் பார்க்கர் புலி இவங்க தான் இருந்தாங்க. The hyena kills and devours both the zebra and orangus. Before Richard Parker kills the hyena, Pi is left alone on a lifeboat with an adult male tiger. There is no land in sight and the ocean is shark infested. So Pi builds a raft which he attaches to the lifeboat to keep himself at a safer distance from Richard Parker. ரிச்சர்ட் பார்க்கர் என்கிற டைகர் ஹைனாவை கொல்றதுக்கு முன்னாடி ஜீப்ராவையும் ஆரஞ்சூஸையும் கொன்று வீழ்த்திடுச்சு. இங்கே ஆரஞ்சூஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு வகையான குரங்கு. இப்போது ஆண் புலியோட லைஃப் போட்டில் பை தனியாக இருக்கான். பையோட லைஃப் போட்டை சுற்றியும் நிலம் கிடையாது. ஃபுல்லாக சுறா மீன்கள் இருக்கிற ஒரு ஆபத்தான கடல் பகுதி. அதனால் கடல்லையும் குதித்து பை பேட்டலால் தப்பிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறான்னா, மற்றொரு பகுதியை அந்த லைஃப் போட்டோடு இணைச்சு ரிச்சர்ட் பார்க்கர் கிட்டே இருந்து பை பேட்டல் தன்னை காப்பாற்றிக்கிறான். Eventually, however, life on the raft proves too exhausting, and Pi realizes that if Richard Parker gets hungry enough, he will swim to it and kill Pi. So Pi decides that he must tame Richard Parker using a whistle, seasickness, and a turtle shell shield. Pi manages to assert his authority over Richard Parker and delineate his own territory on the lifeboat, where he is comparatively safe from the tiger. பை பட்டேலோட படகு வாழ்க்கை இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் ஆயிடுச்சு.
பை பட்டேல் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, ரிச்சர்ட் பார்க்கருக்கு பசி வந்துச்சுன்னா நம்மளை எப்படியாவது கண்டுபிடிச்சி தாக்கிடும். இது உணர்ந்த பை ரிச்சர்ட் பார்க்கரை அடக்கி ஏதாவது செய்யணும்னு முடிவெடுத்தான். அதுக்கு ஒரு விசில், கடற்புலிகள் மற்றும் ஆமையோட ஷெல் போன்ற கவசங்களை பயன்படுத்தி ரிச்சர்ட் பார்க்கரை கொன்று நம்ம சேஃப் ஆகணும்னு பை பட்டேல் நினச்சான். While at sea, Pi and Richard Parker face many challenges, tragedies and miraculous occurrences. They never have sufficient food and fresh water, and the constant exposure is highly painful. A severe storm, which they miraculously survive, destroys the raft. கடலில் இருக்கும்போது பை பட்டேல் மட்டுமல்ல, ரிச்சர்ட் பார்க்கரும் கூட பல சவால்கள், அதிர்ச்சிகள், சோகங்கள் எதிர்கொண்டாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் கூட போதுமான உணவோ தண்ணீரோ கிடைக்கல. இதுக்கிடையே ஒரு நாள் ஒரு கடுமையான புயலிருந்து பை பட்டேலும் ரிச்சர்ட் பார்க்கரும் அதிசயமாக உயிர் தப்பினாங்க. இந்த புயல் இவங்களோட படகு ஃபுல்லாகவே சேதமாயிடுச்சு. During an especially severe period of starvation, Pi and Richard Parker both go blind. While blind, Pi hears a voice and realizes that they have drawn near another lifeboat that contains a similarly starving and blind Frenchman. Pi and this man converses for a while and bring their boat together. The Frenchman climbs onto Pi's boat and immediately attacks him, planning to kill and eat him. He doesn't realize that there is a tiger on the boat, however, and accidentally steps into Richard Parker's territory. ஒரு காலகட்டத்தில் பை பட்டேலும் ரிச்சர்ட் பார்க்கரும் ஒரே மாதிரியான மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. குறிப்பாக கடுமையான பசி. அந்த சமயத்தில் பை காதில் ஒரு குரல் கேட்குது. அது இவங்க மாதிரியே பசியால் தவிக்கிற ஃப்ரெஞ்சுக்காரங்களை கொண்ட வேறொரு லைஃப் போட். உடனே பை அந்த நபர்கிட்ட பேசி 2 படகையும் ஒன்றா சேர்க்குறாங்க. ஆனால் அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க பை பட்டேலோட படகுல ஏறி பையை கொன்று அவங்களோட பசியை போக்கிக்கணும்னு திட்டமிட்டாங்க. அந்த படகுல ஒரு டைகர் இருக்குன்னு தெரியாமல் ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிற அந்த பகுதிக்குள்ளே நுழையிறாங்க இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க. The tiger immediately attacks and kills them. Pi is saved at the cost of his attacker's life. Pi and Richard Parker comes upon a wide island that is made of algae with trees and the meerkats. Pi and Richard Parker stay on the island for weeks eating the algae and meerkats, growing stronger and bathing in and drinking from a freshwater ponds. ஃப்ரெஞ்சுக்காரங்களை பார்த்த கொடுமையான பசியில் இருந்த புலி உடனடியாக அவங்கள தாக்கி கொன்னுருச்சு. அதனால் பை பட்டேல் அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க கிட்டே இருந்து காப்பாற்றப்பட்டான். இப்போது பை பட்டேலும் டைகரும் ஒரு வித்தியாசமான தீவுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த தீவு ஆல்கே மரத்தில் சூழப்பட்டிருந்தது. அந்த தீவில் பை மற்றும் ரிச்சர்ட் பார்க்கரும் பல வாரங்கள் தங்கியிருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அவங்க உணவுக்காக ஆல்கே மற்றும் மேற்கட்டை பயன்படுத்தியிருக்காங்க. 2 பேரும் இப்போ நல்ல பசியெல்லாம் போய் ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பக்கத்தில் இருந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க. They never stay on the island at night, however, Pi because he feels safer from the tiger in his delineated territory, and Richard Parker for a reason unknown to Pi. Pi eventually starts to sleep on the island and while doing so realizes that the island is carnivorous. It emits acid at night that dissolves anything on its surface. Greatly disturbed by this, Pi takes Richard Parker and they leave the island. இதுவரைக்கும் ஒரு இரவு கூட தீவுக்குள்ளே தங்காத பை பட்டேல் வேறு வழி இல்லாமல் ரிச்சர்ட் பார்க்கரும் பை பட்டேலும் அந்த இரவு அந்த தீவில் தங்குறாங்க. ஆனால் தீவிலிருந்து ஒரு அமிலம் உருவாகி வெளியிடுறத பட்டேல் உணர்ந்திருக்கான். அந்த அமிலம் எதையும் எளிமையாக கரைக்கக்கூடிய மிக ஆபத்தானது. இதனால் மிகவும் வேதனையோட பை பட்டேல் ரிச்சர்ட் பார்க்கரை கூட்டிகிட்டு அந்த ஆபத்தான தீவிலிருந்து வெளியேறாங்க. Pi and Richard Parker eventually land on the Mexican beach. Richard Parker immediately runs off into the jungle without acknowledging Pi, which Pi finds deeply hurtful. Pi is found, fed, bathed and taken to a hospital. There 2 Japanese men come to question Pi about what caused the Simpson to sink. He tells his story, which they do not believe, so he offers them more plausible version. கடைசியாக பையும் ரிச்சர்ட் பார்க்கரும் மெக்சிகன் கடற்கரையில் வந்து சேஃபாக வந்து சேர்றாங்க. உடனே ரிச்சர்ட் பார்க்கர் அதை காப்பாற்றி பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்த பை பட்டேலை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அங்கிருந்த காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. கடைசியாக பை பட்டேல் கண்டுபிடிக்கப்பட்டு உணவளித்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறான். அங்கே 2 ஜப்பானிய ஆண்கள் சிம்சம் படகு மூழ்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்க பை நடந்த கதையை அப்படியே சொல்ல தொடங்குறான். ஆனால் அவன் சொன்னதை எதுவும் அவங்க நம்பவே இல்லை. அதனால் இன்னும் ரொம்ப விளக்கமாக எடுத்து சொல்கிறான். இந்த உண்மை சம்பவத்தை தான் லைஃப் ஆஃப் பை என்ற பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டு பல பாராட்டுகளையும் பெற்றிருக்கு.
Hope you all understood the story Life of Pi written by YANN MARTAL. If you like this video, like, share and comment. Thanks for watching.